அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு முனிவரின் மேல் அந்நாட்டின் அரசி மிகவும் பக்தியாக இருந்தாள். ஒரு நாள் அரசி முனிவரிடம் சென்று அவர் வைத்திருக்கும் பிச்சை பாத்திரத்தை வாங்கி கொண்டு தங்கத்தால் ஆன பிச்சை பாத்திரத்தை அவரிடம் கொடுத்து இதில் பிச்சை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கொடுத்ததை கோவிலாக நினைத்து வழிபட போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறாள். முனிவரிடம் தங்க பாத்திரமா என்று ஒரு திருடன் அதை திருடுவதற்காக முனிவர் தூங்கும் வரை காத்திருக்கிறான். இதற்காக ஏன் காத்திருக்கிறாய் என்று அந்த பாத்திரத்தை அவன் முன் தூக்கி எறிகிறார் முனிவர். மதிப்புமிக்க பாத்திரத்தை சுலபமாக தூக்கி எறிந்து விட்டாரே இவர் என்று முனிவரிடம் சென்று அவன் மன்னிப்பு கேட்கிறான். நீ வருவதற்காகத்தான் எறிந்தேன் என்றார் அவர். அவர் காலை தொட்டு வணங்கிய அவன் முதலாக பரவசம் அடைந்தான். உடனே உங்களைப் போல் எனக்கும் ஞானம் கிடைக்க எத்தனை வருடங்களாகும் என்றான். இப்போதே பெறலாமே என்றார் அவர். நான் திருடனாச்சே, என்னால் எப்படி முடியும் என்றான். இருட்டு அறைக்குள் வெளிச்சத்தை கொண்டு போகும்போது இருள் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்றா சொல்கிறது? திருட்டு என்னும் இருளை அகற்றி வெளிச்சத்தை நீ தான் கொண்டு வர வேண்டும். புரிந்து கொண்டால் இப்போதே நீ ஞானியாகலாம் என்றார்.